திருக்குறள் சிந்தனை. வணிகர்கள் தம் வணிக முறையிலும் நடுவுநிலையுடன் நடந்து கொள்ள வேண்டும். பண்டங்களை கொள்முதல் செய்யும் போதும் விற்பனை செய்யும் போதும் நேர்மையாக நடந்து கொள்ள வேண்டும். நேர்மை குன்றினால் சிறுமை அடைய நேரும். பிறர் பொருள்களையும் தம் பொருள் போல பேணி வாணிகம் செய்வார்க்கே பெரிய நன்மைகள் பேராதரவாய் வந்து சேர்கின்றன. பொருளாசை பேராசையாக பெருகி வருகின்ற பொழுது நேர்மை ஒழிந்து போகிறது. தகுதியின்றி இழிநிலையில் வந்த பணம் செல்வம் அழிதுயர் தருகின்றது. உயர்ந்த உண்மையான நேர்மையான வணிகர்கள் எப்பொழுதும் எவ்வழியிலும் சிறந்த செல்வர்களாக விளங்கி வருகிறார். வடுவஞ்சி வாய்மொழிந்து தமவும் பிறவும் ஒப்பநாடி கொள்வதும் மிகைகொளாது கொடுப்பதும் குறைகொடாது பல்வண்டம் பகர்ந்து வீசும் தொல்கொண்டி துவண்டிருக்க என்று பட்டினப்பாலை வணிகர் குறித்து பாடு. ஆகவே வஞ்சமான உள்ளத்தோடு வளைந்த மனத்தோடு ஈட்டிய பொருள் பெரிய நஞ்சாகி வந்து பேரழிவை விளைவிக்கின்றன. செப்பத்தால் நேர்மையால் ஈட்டிய பொருள் எப்பொழுதும் சீர்மையே தருகின்றன. மெய்யை தழுவினால் மேன்மைகள் பலவாகும் என்று தெய்வப்புலவர் நடுவுநிலைமை அதிகாரத்தில் வாணிகம் செய்வார்க்கு வாணிகம் பேணி பிறவும் தமவோர் செயின் என்றார். நாளையும் சிந்தி.